மகிழ்ச்சியை பின்தொடர்வதில் மிகவும் பயனுள்ள உத்திகளில் ஒன்று வாழ்க்கையில் ஒரு வேடிக்கையான அன்பான அணுகுமுறையை தழுவுவதாகும். கேளிக்கை உணர்வை வளர்ப்பது வாழ்க்கையை மிகவும் சுவாரஸ்யமாக்குவது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது. வேடிக்கையான நபராக மாறுவதற்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவதற்கும் சில நடைமுறைகளை இந்த பதிவில் காண்போம். 1. விளையாட்டுத்தன்மையை தழுவுங்கள். உங்கள் உள்மனக் குழந்தையை வெளியே கொண்டுவரும் செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் விளையாட்டுத்தனத்தின் மகிழ்ச்சியை மீண்டும் கண்டறியவும். அது கேம்களை விளையாடுவது, புதிய பொழுதுபோக்குகளை முயற்சிப்பது அல்லது நண்பர்களுடன் சுற்றித் திரிவது. விளையாட்டுத்தனமாக இருக்க உங்களை அனுமதிப்பது சுதந்திரம் மற்றும் லேசான உணர்வை வளர்க்கிறது. 2. அன்றாட வாழ்வில் நகைச்சுவையை கண்டுபிடி. அன்றாடச் சூழ்நிலைகளில் நகைச்சுவையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் கஷ்டங்களை பார்த்துச் சிரிப்பதும் சவால்களின் வேடிக்கையான பக்கத்தைக் கண்டறிவதும் மன அழுத்தத்தை தணிக்கவும் மேலும் நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்க்கவும் உதவும். 3. தன்னிச்சையாக இருங்கள். உங்கள் வழக்கத்திலிருந்து வெளியேறி தன்னிச்சையை தழுவுங்கள். புதிய சமையலை முயல்வதாக இருந்தாலும் சரி, சாலை பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது வினோதமான நிகழ்வில் கலந்துகொள்வதாக இருந்தாலும் சரி, புதிய அனுபவங்களுக்கு ஆம் என்று சொல்லுங்கள். தன்னிச்சைக்கு திறந்திருப்பது வாழ்க்கைக்கு உற்சாகத்தையும் பல்வேறு வகைகளையும் சேர்க்கிறது. 4. நேர்மறையான நபர்களுடன் உங்களைச் சூழ்ந்து கொள்ளுங்கள். நேர்மறையை வெளிப்படுத்தும் நபர்களுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் ஆர்வத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உற்சாகமான மற்றும் நம்பிக்கையான நபர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் உற்சாகத்தை மேம்படுத்தும் மற்றும் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சியை தழுவ உங்களை ஊக்குவிக்கும். 5. நன்றியுணர்வை பழகுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பாராட்டுக்களையும் தரும் விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நன்றியுணர்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் நேர்மறையான அம்சங்களைப் பற்றி சிந்திக்க ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்குங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கவும். 6. உங்களுக்கு நீங்களே சவால் விடுங்கள். உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியேறி புதிய விஷயங்களை முயற்சிக்க உங்களை நீங்களே சவால் விடுங்கள். இது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது, உடல் சவாலை சமாளிப்பது அல்லது லட்சிய இலக்குகளை அமைப்பது என எதுவாக இருந்தாலும் உங்கள் எல்லைகளை தள்ளுவது உற்சாகமாகவும் வெகுமதியாகவும் இருக்கும். 7. தற்போதைய தருணத்தில் வாழுங்கள். நினைவாற்றலை பயிற்சி செய்து தற்போதைய தருணத்தில் முழுமையாக ஈடுபட முயலுங்கள். கடந்த கால அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுங்கள். அதற்கு பதிலாக இங்கேயும் இப்போதும் உள்ள செல்வத்தில் மூழ்கிவிடுங்கள். இந்த நடைமுறைகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இணைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் ஒரு வேடிக்கையான நபராக மாறலாம் மற்றும் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ளலாம். நினைவில் கொள்ளுங்கள், மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல, ஆனால் ஒரு பயணம். வழியில் ஒரு வேடிக்கையான உணர்வை தழுவுவது வாழ்க்கை பயணத்தை மிகவும் சுவாரஸ்யமாக மாற்றும்.